ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா அவரைக்காய் வச்சு நம்ம சாப்பிட போகிறோங்க. அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த தீப்பெட்டியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தீப்பெட்டி பூ போட்ட சூரியகாந்தி தீப்பெட்டி நாங்கள் சிறு வயதில் இது சீட்டு ஆடுறதுக்காக இதை சீட்டு கிழித்து கீழே போட்டு அடிப்போங்க. அதன் பிறகு அந்த பூனைக்குட்டி மெழுகு வச்சு ஒரு தீப்பெட்டி இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வச்சு விளாடுவோங்க. இதுலேயே ரெண்டாம் பக்கமும் அது பிரிண்ட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பொக்கிஷம் மாரி எங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அவரைக்காய் பாருங்கள், தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அப்படியே விட்டாச்சு. இது நல்லா வெந்த பின்னாடி இந்த தொலும்புலேருந்து எடுத்து சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் எத்தனை பேர் இதுமாரி சாப்பிட்ருக்குறீங்க? அவரைக்காய் வேவிச்சு, பச்சை அவரைக்காய். ஓகேங்களா? இதே காஞ்சிருச்சு அப்படின்னா அவரைக்கொட்டை, அதை வேவிச்சு தாளிச்சும் சாப்பிட்லாம். கத்திரிக்காய் சாம்பாரில் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இதையுமே இப்போ பச்சையாகவும் உரித்து நம்ம சாம்பாரில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதுமாரி வேவிச்சு எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க? அப்படி சாப்பிட்டுருந்தீங்கன்னா கீழே வரல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்லன்னா இப்போ அவரைக்காய் சீசன் தான், இந்த தை மாதம் முழுதும் உங்களுக்கு கிடச்சின்னா பச்சையாக இதுமாரி தொலும்போடு வேவிச்சு சாப்பிடுங்க. அதுலேயும் கிராமப்புறத்தில் கொஞ்சோண்டு மண் இதில் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. அதாவது மண்ணோடு சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. வேகும் போது கொஞ்சம் மண் அப்படியே அதில் போட்டுருவாங்க. அந்த மண் வாசனை அந்த காயில் பட்டு இறங்கி உப்பு எல்லாம் கலந்து அதோட டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். மண்ணுடைய சுவைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுமாரி அப்படிலாம் சாப்பிட்ருக்குறாங்க. ஓகேங்களா? வேர்க்கடலையும் அப்படி தான், வேர்க்கடலையும் வேவிச்சு சாப்பிடும்போது மண்ணோடு சேர்த்து தான் போட்டு அப்படியே உப்பு போட்டு வேவிப்பாங்க. அதை உடச்சி அப்படி திங்கணும். சீமை வெள்ளை முள் நமக்கு நல்லா காஞ்சது இருக்குதுங்க, அப்படி நல்லா பிடிச்சிக்கும். அப்புறமேட்டுக்கு தேங்காய் மட்டை உரித்து போட்டு நார் இருக்குது. இதை தான் வச்சு நம்ம இப்போ எரி விட்டுட்டுருக்குறேங்க. நல்லா காற்று விசுன்னு அடிக்குது, அதனால் அதை பாட்டுக்கு பிடிச்சி நல்லா எரியும். ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா வேக விட்டுருணுங்க. வேட்ட பின்னாடி அதோடைய வாசனை வரும் பாருங்கள், பச்சையாக. அதை ஓப்பன் பண்ணி அதன் பிறகு காமிக்கிறேன். ஓகேங்களா? வாசனை எப்போ ஃபோனில் தெரியுங்கிறீங்களா? நம்ம சொல்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குன்னு சொல்லி. ஓகேங்க, ஒரு அரை மணி நேரம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்திருக்குதா இல்லை ஆஃப் வேக்காடாதான்னு சொல்லி. செம்ம சூடாகுது, நல்லா பாருங்கள் கொதிச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே தீயிட வேண்டாம். அப்படியே வேறு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இந்த நெருப்புலேயே கொஞ்சம் வெந்துச்சுன்னா ஓகே. ஃபஸ்ட்டு வெந்துருச்சான்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, கொட்டையை வெளியே எடுத்து பார்க்கலாம். இப்படி அழுத்தினா வெளியே வரும். ஓகேங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா மாவு மாரி வரல, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஆனால் இப்படி இருக்கவே தான் திம்பங்க. இப்படி பிதிக்கி அப்படியே வாயில் கடிச்சு திங்கிறதாங்க செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக வாசனையாக. இன்னும் கொஞ்சம் வேக விட்டுறலாம். ஓகேங்களா? ரொம்ப குழம்பு போயிட்டாலும் நல்லாக்காது. உப்பு கொஞ்சம் கம்மியாகும் பொழுது, உப்பு கொஞ்சம் கம்மி நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆமாம், உப்பு கம்மி. இருங்க, வேறு ஒஸ்ட்டு போயிடலாம். போய் உப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம், கல் உப்பு. பத்திச்சு. சரி, நம்ம போய் உப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தின்னுக்கிட்டு போகலாம். உப்பு உப்பு கல் உப்பு செம்ம டேஸ்ட் ஆகுதுங்க. அதிகமாக உப்பு போட்டக்கூடாது, பிடிக்கும். இன்னும் அவரைக்கல்லாங்குது, அதிகமாக தின்னா கேஸ்ட்ரபிள் பிரச்சனை வந்துடும். கம்மியாக மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் உப்பு பத்தாததுக்கு நம்ம மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஓகேங்களா? உப்பு போட்டுட்டு அப்படி இதை எடுத்து வச்சு மூடிடலாம். நல்லா வெந்துடும். ஓகேங்களா? பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமு
பிள்ளைங்க வந்துட்டுருப்பாங்க. இதுதான் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு. இதில் 2 முட்டை போட்டிருக்குறேங்க. பிள்ளைங்க வந்தாங்களோ அதை உரிச்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்லா சத்து குழந்தைங்களுக்கு. முட்டை வேக வச்சுட்டு வா. முட்டை அது சூடாகுது, உடச்சி இங்கெல்லாம் போய் பேக்கை வச்சுட்டு வாங்க.